الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين
الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ने ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது நூல்களிலும் எழுத்துக்களிலும் தமது கட்டளைகளிலும் நமக்கு தங்களது வருகையின் நோக்கத்தை பற்றி எடுத்துக் கூறியுள்ளார்கள். நாம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் பைஅத் செய்ததாக வாதம் செய்கின்றோம். எனவே நாம் இந்த நோக்கத்தை இன்னும் சொல்வதென்றால் இந்த நோக்கங்களை எப்போதும் நம் கண்முன்னால் வைக்க வேண்டும். இதன் மூலம் அவர்களது ஜமாத்தில் இணைந்ததற்கான உரிமையை செலுத்துபவர்களில் ஒருவராக நாம் ஆக வேண்டும். இந்த நோக்கங்களில் சிலவற்றை இப்போது நான் எடுத்துக் கூறுவேன். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா இந்த காலத்தில் மீண்டும் ஈமானை உயிர்ப்பிப்பதற்காக என்னை அனுப்பியுள்ளான். மேலும் நிச்சய உறுதிக்கான ஆற்றலை பெறுவதில் மக்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக என்னை அனுப்பியுள்ளான். இறைவன் இருக்கின்றான், அவன் துஆக்களை கேட்கின்றான், நன்மைகளுக்கான நற்கூலியை வழங்குகின்றான், தீமைகளுக்கு தண்டனை வழங்குகின்றான் என்பதில் இம்மக்களுக்கு உறுதி ஏற்பட வேண்டும். இதற்கு விளக்கமளித்தவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேலும் கூறுகின்றார்கள், ஈமான் முழுமையடையாதவரை மனிதன் நற்செயல்களை முழுமையான முறையில் செய்ய முடியாது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எந்த அளவு பலகீனமான அம்சங்கள் இருக்குமோ அந்த அளவு நற்செயல்களில் குறைவு ஏற்படும். எனவே அல்லாஹ்வின் மீது முழுமையான ஈமானையும் உறுதியையும் ஏற்படுத்துவதற்காகவே நபிமார்கள் வருகின்றனர். இதுவே ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வருகைக்கான மிக பெரும் நோக்கமாகும். அதன் மூலமாக பலகீனங்கள் அகன்று ஈமான் முழுமையடைய வேண்டும். இதுவே அவர்களது சில கட்டளைகளின் சுருக்கமான கருத்தாகும். அவர்களது சொற்களை முழுமையாக கூறாமல் அதன் சுருக்கமான கருத்தை எனது சொற்களில் கூறியுள்ளேன். எவ்வாறு இருப்பினும் இந்த பலகீனங்கள் எவ்வாறு அகலும், ஈமான் எவ்வாறு முழுமை பெறும், இது தொடர்பாக அவர்கள் மிகவும் தெளிவாக எடுத்துக் கூறியுள்ளார்கள். அதாவது, என்னிடம் பைஅத் செய்துவிட்டதால் மட்டும் இது நடந்துவிடாது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். மாறாக இதற்காக முயற்சிகள் செய்ய வேண்டியது அவசியமானதாகும். இந்த வழிமுறையைத்தான் அல்லாஹும் கூறியுள்ளான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. அதாவது, எவர்கள் நம்மவர்களாக இருந்து முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்காக நாம் நமது வழிகளை திறந்து தருகின்றோம். இது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது மொழிபெயர்ப்பாகும். எனவே இதுதான் ஈமான் முழுமை பெறுவதற்குரிய வழியாகும். பைஅத் செய்வதால் மட்டும் சீர்திருத்தம் ஏற்படாது. இத்துடன் உங்களது நிலைமைகளில் மாற்றத்தை ஏற்படுத்த மேலும் முயற்சி செய்யப்படாமல் இருந்தால், முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக இந்த முயற்சி செய்யப்படவில்லை என்றால், தமது உள்ளங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துவது, செயல்படுவது, அதற்காக முயற்சி செய்வது ஆகியவற்றின் பக்கம் கவனம் செலுத்தப்படவில்லை என்றால் எந்த பலனும் ஏற்படாது.
फिर अमल करने और जिहाद करने की तरफ तवज्जो பிரிதோரிடத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உலகில் ஒவ்வொரு பொருளின் முன்னேற்றமும் படிப்படியாகவே நிகழ்கின்றது. हर चीज की ஆன்மீக முன்னேற்றமும் இப்படித்தான் ஏற்படுகிறது. அதாவது முயற்சி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. कायदा के முயற்சியும் கூட இறைவனோடு ஒன்றியவாறு இருக்க வேண்டும். हो जो खुदा ताला में हो, यानी हाथ தூய்மையான உள்ளத்துடன் அவனை தேட வேண்டும். அவனது போதனைகளுக்கேற்ப செயல்பட வேண்டும். திருக்குர்ஆனுக்கு மாற்றமாக रियासतें और தவம் இருப்பவர்கள் கூறுவது போன்று தாமே சில பயிற்சிகளையும் முயற்சிகளையும் உருவாக்க கூடாது. खुदा ने मुझे मामूल இதற்காகவே இறைவன் என்னை அனுப்பியுள்ளான். அதன் மூலம் எவ்வாறு மனிதன் இறைவன் வரை சென்றடைய முடியும் என்பதை நான் உலகிற்கு காட்ட வேண்டும். அவர்கள் நமக்கு என்ன காட்டினார்கள்? நம்மிடம் அவர்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கின்றது? அவர்கள் தமது எஜமானரான ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவணக்கம் மற்றும் அழகிய நல்லொழுக்கம் தொடர்பாக நிலைநாட்டியிருந்த அந்த உயர்வான முன்மாதிரியை பின்பற்றி செயல்படுமாறு போதனை செய்தார்கள். और उसने खुल के भी அவற்றை நிலைபெற செய்வதற்காக நபி தோழர்களும் முயற்சி செய்தனர். அதன் மூலம் அல்லாஹ்வின் திருப்தியை பெற்றவர்கள் என்று அவர்கள் அழைக்கப்பட்டனர். இதன் விளைவாக அவர்கள் அல்லாஹ்வின் அருள்களுக்கு को हासिल करने எவ்வாறு வாரிசாகி உள்ளனர் என்றால் ஒரு உலகையே அவர்கள் தங்கள் பின்னால் வர வைத்தனர். ऐसे वारिस பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தகைய மனிதராக ஆக வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை விளக்கியவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், கிளியை போன்று சில சொற்களை பையத்தின் போது மீண்டும் மீண்டும் கூறுவதை மட்டும் நான் விரும்புவதில்லை. இதனால் எந்த பலனும் ஏற்படாது. நஃப்ஸை தூய்மைப்படுத்துவதற்கான அறிவை பெற வேண்டும். इससे कुछ फायदा இதற்கான தேவைதான் இருக்கின்றது. நமது பணியும் நமது நோக்கமும் நீங்கள் உங்களிடத்தில் ஒரு தூய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதே ஆகும். हमारा काम உங்களிடத்தில் ஒரு தூய மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். முற்றிலும் ஒரு புதிய மனிதராக ஆகிவிடுங்கள். எனவே உங்களில் ஒவ்வொருவரும் இந்த ரகசியத்தை புரிவது அவசியமானதாகும். மேலும் நான் வேறொரு நபராவேன் என்று கூறும் வகையில் உள்ள மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். कि वो इस राज को எனவே நாம் நம்மிடம் தூய மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்தவாறு நம்மை முற்றிலும் வேறொரு நபராக ஆக்காத வரையில் உலகில் உள்ளவர்களை விட வேறுபட்டு நிற்கும் வகையில் நம்மை உருவாக்கிக் கொள்ளாத வரை अगर हम ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கட்டளைக்கு ஏற்ப करते हुए நமது பையத்தால் எந்த பலனும் ஏற்படாது. नहीं बनाते अपने आप को, பிரிதோரிடத்தில் தனது வருகையின் நோக்கத்தை எடுத்துக் கூறியவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், तो आपके इरशाद के मुताबिक இந்த எளியவன் இந்த தூது செய்தியை அல்லாஹ்வின் படைப்பினங்களுக்கு எட்ட வைக்க வேண்டும் என்ற இந்த நோக்கத்திற்காகவே அனுப்பப்பட்டுள்ளேன். அதாவது தற்போது இருக்கின்ற எல்லா மதங்களிலும் உண்மையானதும் இறைவனின் விருப்பத்திற்கேற்பவும் இருப்பது திருக்குர்ஆன் கொண்டு வந்துள்ள மார்க்கமேயாகும். ரட்சிப்பின் வீட்டில் நுழைவதற்கான வாசல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஆகும். में से वो मजहब ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நம்முடைய உண்மையான விருப்பமும் நாட்டமும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கம்பீரத்தை வெளிப்படுத்துவதாகும். மேலும் அவரது மகத்துவத்தை நிலைநாட்டுவதாகும். நம்மை பற்றி குறிப்பிடுவது இதனோடு தொடர்புடையது மட்டுமே ஆகும். அதாவது நம்மை எவராவது புகழ்வதாக இருந்தாலும் அதுவும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்புபடுத்தியே இருக்கும். और आपकी अजमत को कायम எனவே இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் பையத் செய்துள்ளோம். हमारी तारीफ அதனை நிறைவேற்ற நாம் திருக்குர்ஆனின் போதனைகளை பெற வேண்டிய தேவை இருக்கின்றது. बस ये அதன் மூலம் அந்த போதனைகளுக்கேற்ப செயல்படுவதுடன் அவற்றை பரப்பவும் வேண்டும். ஏனென்றால் உலகின் ரட்சிப்பும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வில் தான் இருக்கின்றது. ताकि अमल करें, எனவே உலகிற்கு இதனை எடுத்துக் கூறுங்கள். அதாவது இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கொடியின் கீழ் வந்து நீங்களும் ரட்சிப்பை பெறுங்கள் என்று கூறுங்கள். दुनिया को बताएं பிறகு அவர்கள் ஓரிடத்தில் தமது வருகையின் நோக்கத்தை எடுத்துக் கூறியவாறு இவ்வாறு கூறுகின்றார்கள், इस ला இப்போது இறைவன் இஸ்லாத்தை எல்லா சமுதாயங்களின் மீதும் तले आकर வெற்றி பெற செய்ய நாடியுள்ளான்.
இந்த நோக்கத்திற்காகவே அவன் என்னை அனுப்பியுள்ளான். இதற்கு முன்னர் இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள் வந்தது போன்றே அவன் என்னையும் அனுப்பியுள்ளான். अल्लाह ताला ने इरादा फरमाया है பிறகு தனது வருகையின் நோக்கத்தை விளக்கியவாறு அவர்கள் தொடர்ந்து கூறுகின்றார்கள். उसने मुझे इसी இஸ்லாத்தை தெளிவான அத்தாட்சிகள் மற்றும் ஒளிமயமான அடையாளங்கள் ஆகியவற்றின் மூலமாக எல்லா சமுதாயங்கள் மீதும் வெற்றி பெற செய்யவே मुझे भेजा இறைவன் என்னை அனுப்பியுள்ளான். इब्राहिम பிறகு அவர்கள் தமது வருகையின் நோக்கம் பற்றி ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள். यानी रोशन दलाइल के நான் இறைவன் மீதுள்ள ஈமானை உருவாக்க விரும்புகின்றேன். எவர் இறைவன் மீது ஈமான் கொள்கின்றாரோ அவர் பாவத்தின் விஷத்திலிருந்து தப்ப வேண்டும். ये भी फरमाया அவரது இயல்பில் ஒரு மாற்றம் உருவாக வேண்டும். ताला पर அவர் மரணித்து ஒரு புது வாழ்க்கை அவருக்கு கிடைக்க வேண்டும். कि जो खुदा ताला பாவம் செய்வதில் இன்பம் ஏற்படுவதற்கு பகரமாக அவரது உள்ளத்தில் அதன் மீது வெறுப்பு ஏற்பட வேண்டும். எவரது நிலை இவ்வாறு ஆகிவிடுமோ அவர் இறைவனை एक नई நான் அடையாளம் கண்டுகொண்டேன் என்று கூற முடியும். இறைவனுக்கு நன்றாக தெரியும் जिसकी ये இந்த காலத்தில் இப்படிப்பட்ட நிலைமைதான் ஏற்பட்டுள்ளது. वो कैसा இறைவனை பற்றிய ஞானம் இல்லாமல் ஆகிவிட்டது. இந்த இலக்கு வரை மனிதனை கொண்டு செல்கின்ற இந்த இயல்பை அவனிடம் ஏற்படுத்துகின்ற எந்த மதமும் இல்லை. நாம் எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தின் நிலைமையை பற்றியும் जो इस मंजिल पर इंसान को எவ்வகையிலும் வேதனை அடைய முடியாது. उसमें पैदा ஏனென்றால் இந்த துன்பம் பொதுவானதாக ஆகிக் கொண்டிருக்கின்றது. இந்த நோய் அபாயகரமான நிலையில் பரவிவிட்டது. और ये वबा खतरनाक तौर पर फैली है நான் உண்மையாகவே கூறுகின்றேன், இறைவன் மீது ஈமான் கொள்வதன் மூலம் மனிதன் மலக்காக ஆகிவிடுகின்றான். लायका का மலக்குகள் கூட அவனுக்கு சஜதா செய்வர். करते हैं அவன் ஒளிமயமானவனாக ஆகிவிடுகின்றான். சுருக்கமாக இதுபோன்ற காலகட்டம் உலகில் வரும்போது, அதாவது இறைவனை பற்றிய ஞானம் எஞ்சியிருக்காமல் அழிவை ஏற்படுத்தக்கூடிய எல்லாவிதமான தீய செயல்களும் பரவிவிடும் போது, இறைவனை பற்றிய அச்சம் இல்லாமல் இருக்கும் போது, இறைவனுக்குரிய உரிமைகள் இறை அடியார்களுக்கு கொடுக்கப்படும் போது, அத்தகைய நிலைமையில் அல்லாஹ் ஒரு மனிதருக்கு தனது ஞானம் பற்றிய ஒளியை வழங்கி அவரை தன்புறமிருந்து அனுப்பி வைக்கின்றான். அவர் மீது சாபமிடப்படுகிறது. எல்லா வகையிலும் அவருக்கு தொல்லைகள் கொடுக்கப்படுகின்றது. அவருக்கு துன்பம் தரப்படுகிறது. பிறகு இறைவனால் அனுப்பப்பட்ட அவர் வெற்றி பெற்று விடுகின்றார். அவர் உலகில் हुक्म दिया गया உண்மையின் ஒளியை பரப்பி விடுகின்றார். बुतों को இவ்வாறு இக்காலத்தில் இறைவன் என்னை அனுப்பியுள்ளான். एक मौके மேலும் தன்னை பற்றிய ஞானத்தின் ஒளியை எனக்கு வழங்கியுள்ளான். कि आपके दावे और रसालत का नतीजा क्या होगा यानी பிறகு ஓரிடத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், நல்லொழுக்க ஆற்றல்களை சீர்படுத்துவதற்கான பயிற்சியை வழங்குமாறு எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நபர் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், உங்களது வாதம் மற்றும் தூதுத்துவத்தின் விளைவு எதுவாக இருக்கும்? ஞான் है அதாவது இதனால் உங்களது என்ன நோக்கங்கள் நிறைவேறும்? நீங்கள் ஏன் வந்துள்ளீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இறைவனோடுள்ள தொடர்பு குறைந்து உலகத்தின் மீதுள்ள நேசம் மிகைத்து விட்டது, मेरे जरिए से தூய்மை குறைந்து விட்டது. ये बहुत இறைவன் இறை அடியாருக்கும் இறைவனுக்கும் இடையிலுள்ள அந்த உறவை மீண்டும் உறுதிப்படுத்துவான். தொலைந்து போன தூய்மையை மீண்டும் கொண்டு வருவான். உலகத்தின் மீதுள்ள நேசம் குளிர்ந்துவிடும். மேலும் இது என் மூலமாக நடைபெறும். दुनिया जो है இது மிக பெரும் நோக்கமாகும். அவர்களது இந்த வாதம் மிகப்பெரிய வாதமாகும். இதனை அவர்கள் விளக்கி கூறியுள்ளார்கள். बज़ाहिर मजहब இன்றைய பௌதிக உலகில் நாம் பார்க்கின்றோம், உலகம் பௌதிகத்தில் மூழ்கி தன்னை படைத்தவனை மறந்துவிட்டது. மார்க்கத்தை அல்லது இறைவன் இருக்கின்றான் என்பதை ஏற்றுக்கொள்பவர்களும் புரிந்திருப்பவர்களும் கூட வெளிப்படையாகத்தான் அவ்வாறு தோற்றமளிக்கின்றார்கள். அவர்களுக்கு இறைவனின் இருப்பை பற்றி கொஞ்சமும் உறுதியான நம்பிக்கை இல்லை. இதை பற்றி அறிவும் ஞானமும் அவர்களுக்கு இல்லை. மார்க்கத்தை பற்றியும் அவர்களுக்கு எதுவும் தெரியாது. அவர்களுக்கு வேண்டிய அசல் பொருள் உலகமும் அதன் செல்வமும் வளமுமே ஆகும். வெறும் பெயரளவில் அவர்கள் ஏதாவது ஒரு மதத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அத்தகைய நிலைமையில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது இந்த வாதம் நிச்சயமாக ஒரு மிக பெரும் வாதமாகும். ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ்வின் மீது எந்த அளவு நம்பிக்கை இருந்தது, தனது நோக்கத்தை அடைவதில் அவர்களுக்கு எந்த அளவு நம்பிக்கை இருந்தது, இது நான் கூறிய அன்னாரது சொற்களில் உள்ள மகிமை மூலம் लेकिन ये सब अल्फाज வெளிப்பட்டுள்ளது.
ஆனால் இந்த எல்லா சொற்களும் அவர்களது இந்த வாதமும் அவர்களது வருகைக்கான காரணமும் நோக்கங்களும் நமக்கும் சிலவற்றின் பக்கம் கவனமூட்டுகின்றது. இவற்றையெல்லாம் படித்துவிட்டும் கேட்டுவிட்டும் தான் நாம் ஜமாத்தில் இணைந்துள்ளோம், அல்லது நமது மூதாதையர்கள் ஜமாத்தில் இணைந்தனர். நாம் அவர்களது இந்த நன்மைகளின் அருளை பெற்றுள்ளோம். இது நம்மிடம் சிலவற்றை கேட்கின்றது, அல்லது இந்த நோக்கங்கள் நம்மிடம் சிலவற்றை கேட்கின்றன. அது என்னவென்றால், நாம் இந்த நோக்கங்களை நமது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாம் இவற்றை நமது வாழ்வின் ஒரு பகுதியாக ஆக்குவது அவசியமானதாகும். நாமும் இதன் விளைவுகளை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த விஷயங்களை உலகில் ஏற்படுத்த வந்துள்ளார்களோ நாமும் அதை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நாமும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிரச்சாரத்தை நிறைவு செய்வதற்கும் அதை பரப்புவதற்கும் உதவி செய்பவர்களாக இருக்க வேண்டும். நாம் அழைக்கின்ற ஒருவரது குரலை கேட்டு அவர் மீது ஈமான் கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் இவ்வாறு அறிவிப்பு செய்கின்றோம். இவ்வாறு அறிவிப்பு செய்யவும் வேண்டும். அந்த அறிவிப்பு நஹ்னு அன்சாருல்லாஹ் என்பதாகும். அதாவது நாம் அல்லாஹ்வின் மார்க்கத்திற்கு உதவியாளராக இருப்போம். நாம் நமது நிலைமைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். மேலும் இந்த தூது செய்தியை பரப்பி விடுவோம். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக வந்தார்களோ அதனை நாம் நிறைவேற்ற முயற்சி செய்வோம். எனவே நாம் நம்மை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், திட்டங்களை தீட்ட வேண்டும், அல்லாஹ்விடம் உதவி கேட்க வேண்டும். அதன் மூலமாக நாம் வெற்றிகளை பெற்று முன்னேறி செல்ல வேண்டும். நாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட பிறகு நிம்மதியாக உட்கார்ந்து விட்டால், எவ்வித கவலையும் இல்லாமல் இருந்தால், இது பையத் உடன்படிக்கைக்கு உரிய உரிமையை செலுத்துகின்ற விஷயமாக இருக்க முடியாது. இந்த வாதத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் வெறுமனே அமர்ந்து விடுவதும் தூங்கி விடுவதும் நம்மை குற்றவாளிகளாக ஆக்கிவிடும். ஆனால் அத்துடன் நாம் நமது வசதிகளை பார்க்கும்போது, நமது நிலைமைகளை பார்க்கும்போது, என்ன இவையெல்லாம் நடக்க முடியுமா என்று நாம் சிந்திக்கின்றோம். மேலும் நாம் செய்வதாக இருந்தாலும் என்ன செய்வோம் என்று நினைக்கின்றோம். ஒருபுறம் நமது வசதிகள் ஒரு எல்லைக்குட்பட்டதாக இருக்கின்றது, மறுபுறம் உலகிலுள்ள 80% மக்களுக்கு மார்க்கத்தில் ஆர்வமே இல்லை. உலகின் பின்னால் ஓடுபவர்களாக இவர்கள் உள்ளனர். இந்த முன்னேற்றம் அடைந்துள்ள நாடுகளில் செல்வம் இருக்கின்றது, எல்லா வகையான முன்னேற்றம் இருக்கின்றது, மற்ற பௌதீக பொருள்களும் இருக்கின்றன. அவை இங்கு வசிப்பவர்களை இறைவனை விட்டும் தொலைவில் கொண்டு சென்று விடுகிறது. இவர்கள் எங்களுக்கு நேரமில்லை என்று கூறுகின்றனர். இறைவனை தேடுவதில் எங்கள் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை என்கின்றனர். நேற்று தபாலில் ஜப்பானிலிருந்து ஒரு அகமதியின் கடிதம் எனக்கு வந்திருந்தது. அதில் தனது பெரும் வேதனை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். அவர் எழுதுகின்றார், மிக நல்ல உயர்வான ஒழுக்கமுடைய எனது ஜப்பானிய நண்பர் ஒருவர் இருக்கின்றார். அவரிடம் நான் பேசிக் கொண்டிருப்பேன். அவரிடம் நான் இறைவன்புறமிருந்து உங்களுக்கு வழிகாட்டல் கிடைப்பதற்காக நீங்கள் அவனிடம் துவா செய்யுங்கள் என்று கூறியதும், உங்களுடைய இறைவனை தேடி அலைவதற்கு என்னிடம் நேரம் இல்லை, அல்லது இறைவனிடம் வழிகாட்டலை கேட்பதற்கு என்னிடம் நேரமில்லை, வேறு பல பணிகள் எனக்கு இருக்கின்றது என்று கூறினார். ஆக இதுதான் உலகின் நிலையாகும். தங்களை முன்னேற்றமடைந்துள்ளவர்களாக கருதுகின்ற இந்த சமுதாயங்களின் நிலை இவ்வாறானதாகத்தான் உள்ளது. மேலும் ஏழ்மையிலுள்ள சமுதாயங்களையும் இந்த முன்னேற்றம் மற்றும் செல்வம் ஆகியவற்றின் ஆதிக்கத்தால் தங்களுக்கு பின்னால் வரவழைப்பதற்காக இந்த பெரும் சக்திகளும் செல்வந்தர்கள் இருக்கும் சமுதாயங்களும் பெரும் பெரும் முயற்சி செய்து வருகின்றன. இத்தகைய நிலைமை ஏற்பட்டு நாம் கூறுவதை கேட்பதன் பக்கம் கவனம் இல்லாமல் இருந்தால், அல்லது குறைந்தபட்சம் ஒரு பெருங்கூட்டத்தினருக்கு இதன் பக்கம் கவனம் இல்லை என்றால், மேலும் செல்வமும் பௌதீகமும் ஒவ்வொருவரையும் தனது பிடியின் கீழ் கொண்டு வர முயற்சி செய்கின்றது என்றால், மேலும் நான் ஏற்கனவே கூறியது போன்று நமது வசதிகளும் குறைவாக இருக்கும் போது, அத்தகைய தருணத்தில் நாம் எவ்வாறு பொய்யையும் பௌதீக ஆற்றலையும் எதிர்த்து நிற்க முடியும்?
வெளிப்படையாக நாம் பார்க்கும்போது இது சாத்தியமற்ற ஒன்றாக தெரிகிறது. நாம் உலகில் உள்ள பெரும்பாலான மக்களுக்கு இறைவனை அடையாளம் காட்டுவதுடன் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மகிமையை நிலைநாட்டுவதும் நடக்காத ஒன்றாக தெரிகிறது. ஆனால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை பற்றி கூறுகின்றார்கள், மிகவும் வலுவாக இதை பற்றி கூறுகின்றார்கள். அதாவது இவற்றையெல்லாம் செய்வதற்காகவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இது நடக்கும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் நாமும் அவர்களின் இந்த வாதத்தின் காரணமாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் பையத் செய்து இந்த அறிவிப்பை நாம் செய்கின்றோம். இந்த அறிவிப்பை நாம் வெளிப்படையாக செய்தாலும் செய்யாவிட்டாலும் நாம் அவரிடம் பையத் செய்திருப்பது நம்மை இந்த அறிவிப்பை செய்ய வைக்கின்றது. அவ்வாறு நாம் அறிவிப்பு செய்யவும் வேண்டும். அந்த அறிவிப்பு நஹ்னு அன்சாருல்லாஹ், அதாவது நாங்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்திற்கு உதவி செய்பவர்களாக இருக்கின்றோம் என்ற அறிவிப்பாகும். இன்ஷா அல்லாஹ் உதவி செய்பவர்களாக நாம் இருப்போம். உலகம் மறுப்பதால் நாங்கள் அவநம்பிக்கை அடைய மாட்டோம். ஏனென்றால் நாம் உலகின் கண்களால் பார்த்தவாறு இந்த பணிகளை முன்னேற்றமடைய செய்யவில்லை. மாறாக அல்லாஹ்வின் உதவிகள் நமக்கு ஒவ்வொரு அடியை நாம் எடுத்து வைக்கும் போதும் நமக்கு ஆறுதலை வழங்குகின்றது. நீங்கள் அல்லாஹ்வுடன் ஒன்றிய நிலையில் முயற்சிகளை செய்தால் புதிய வழிகள் திறந்து கொண்டே இருக்கும். எனவே நாம் உலகின் பார்வையில் பார்த்து நமது வசதிகள் மீது நம்பிக்கை வைப்பதாக இருந்தால் நம்முடைய வெற்றி என்பது ஒரு பைத்தியக்காரனின் கற்பனையாகத்தான் இருக்க முடியும். உலகின் சக்தி மற்றும் வசதிகள் ஆகியவற்றின் அடிப்படையில் நாம் பார்ப்பதாக இருந்தால் ஒரு நாட்டை பார்த்துவிட்டே நாம் மிகுந்த கவலைக்கு ஆளாகி விடுவோம். உதாரணமாக ரஷ்யாவை எடுத்துக் கொள்ளுங்கள், சீனாவை எடுத்துக் கொள்ளுங்கள், ஐரோப்பாவில் எந்த நாட்டை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், அமெரிக்காவில் எந்த நாட்டை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், தீவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள், ஆப்பிரிக்காவில் உள்ள ஏதாவது ஒரு நாட்டை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு இடத்திலும் பல்வேறு தடைகள் நமக்கு ஏற்படும். அது நாம் முன்னேறி செல்வதிலிருந்தும் நமக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக இருக்கும். நாடுகளின் நிலைமையும் உலக செல்வமும் வளமும் இன்றிலிருந்து சில வருடங்கள் முன்னரும் நமக்கு சாதகமாக இருந்ததில்லை. இன்றும் அவை நமக்கு சாதகமாக இல்லை. ஆனால் இது இறைவனின் பணிகளாகும். அல்லாஹ்வின் அருளால் அவை நடந்து கொண்டிருக்கின்றன. உதாரணமாக ஒரு சமயத்தில் ரஷ்யாவிலும் அதோடு இணைந்திருந்த பிரதேசங்களிலும் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இருந்ததால் அங்கு நம்மால் தப்லீக் செய்ய முடியாத நிலை இருந்தது. அவர்களில் ஒரு பிரிவினர் சுதந்திரமாக செயல்பட்டு மார்க்கத்தை விட்டு தொலைவில் சென்று விட்டனர். மேலும் உலகத்தின் பொலிவு அவர்களை குருடர்களாக மாற்றிவிட்டது. மறுபுறம் எந்த முஸ்லிம் பிரதேசங்கள் ரஷ்யாவில் இணைந்திருந்ததோ அங்கு மார்க்க தீர்ப்பு வழங்குகின்ற முஃப்திகளும் சுயநலவாதிகளும் சுயநலமாக செயல்படுகின்ற மத தலைவர்களும் அரசாங்கத்தை எந்த அளவு அச்சுறுத்தியுள்ளனர் என்றால் உண்மை இஸ்லாமாகிய அகமயத்திற்கு அது எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கு முன்னாலும் அவர்கள் தடை கற்களை ஏற்படுத்தி இருக்கின்றனர். ஜமாத்தின் மீது அடக்குமுறை இருக்கின்றது. அங்குள்ள அகமதிகளையும் அச்சுறுத்தி அவர்களை மிரட்டுகின்றார்கள், காவலில் வைக்கின்றார்கள். மேற்கத்திய நாடுகளை பாருங்கள், இங்கும் உலகப்பற்று அளவு கடந்து இருக்கின்றது. அங்கு தரக்குறைவான வெட்கக்கேடான செயல்களுக்கு சட்டம் பாதுகாப்பை வழங்குகிறது. எந்த வெட்கக்கேடான செயலை செய்ததன் விளைவாக அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை அழித்து விட்டானோ அந்த வெட்கக்கேடான செயலுக்கு அனுதாபத்துடன் நடந்து கொள்வது என்ற பெயரில் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. சீனாவில் உள்ளவர்களுக்கு மார்க்கத்துடன் எந்த ஆர்வமும் இல்லை. பௌதிக முன்னேற்றத்தை பெறுவதில் அவர்களது ஓட்டம் இருந்து வருகிறது. பொருளாதார ரீதியாகவும் அது உலகின் ஒரு மிக பெரும் சக்தியாக ஆகிக் கொண்டிருக்கின்றது. ஜப்பானும் மிகவும் முன்னேற்றம் அடைந்துள்ள நாடாகும். டெக்னாலஜியில் அது முன்னேறியுள்ளது. வியக்கத்தக்க அளவில் அதில் முன்னேற்றம் தெரிய வருகிறது. பெரும்பாலான மக்கள் உலகை பெற்றுக் கொள்வதற்காக அதன் பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கின்றனர். ஆனால் மார்க்கத்தை விட்டும் அவர்கள் தொலைவில் இருக்கின்றார்கள்.
நான் இப்போது ஒரு உதாரணத்தை கூறினேன். இறைவனை தேட எனக்கு நேரமில்லை, நவுதுபில்லா என்று ஒருவர் கூறியுள்ளார். பெரும்பாலான மக்களது கருத்தும் இப்படித்தான் இருக்கின்றது. बड़ा तरक्की याफ्ता मुल्क है। எத்தகைய இறைவன் அவன், எந்த இறைவன் என்றே அவர்கள் கேட்கின்றனர். ஒழுக்கத்தை பொறுத்தவரையில் இவர்கள் மிகவும் முன்னேறியுள்ளனர். ஆனால் உலகவாதிகளாக இருப்பது இவர்களை மார்க்கத்தை விட்டும் தொலைவில் கொண்டு போய்விட்டது. कि खुदा के लिए ஜப்பானியர்கள் நீங்கள் கேட்டால் வெளிப்படையாக பார்க்கும்போது அவர்களின் மரபுப்படி அவரிடம் இருந்து வரும் மதம் சிந்தோயிதம் ஆகும். ஆனால் உண்மையில் சிந்தோயிதம் கிறிஸ்துவம் மற்றும் புத்த மதம் ஆகியவற்றின் வியக்கத்தக்க ஒரு தொகுப்பாக இருக்கின்றது. बड़े आगे हैं। செயலளவில் பார்க்கும்போது ஒரு சடங்கு என்ற வகையில் பிறப்பது, வாழ்வது, பிறகு மரணித்த பிறகு பல்வேறு நிலைகளில் பல்வேறு வழிமுறைகளை கடைபிடிப்பது ஆகியவை உள்ளன. எவ்வாறு இருப்பினும் மார்க்கத்துடன் அவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. ईसाईयत और बुद्धिज्म மேற்கத்திய நாடுகளில் பெரும்பாலான மக்கள் இறைவனை மறந்துவிட்டனர். मजमुआ बन चुके இறைவனை மறந்து விட்டது மட்டுமல்லாமல் இறைவனை அவர்கள் எள்ளி நகையாடுகின்றனர், பரிகாசம் செய்கின்றனர். மார்க்கத்தை அவர்கள் ஒரு சுமையாக கருதுகின்றார்கள். मरने के बाद के मराहल जो हैं वो ஆலயத்திற்கு செல்கின்ற अदा कर रहे हैं। கிறிஸ்துவர் அங்கு யாரும் இல்லை. நாங்கள் இதற்காக முயற்சி செய்கின்றோம் என்று அவர்கள் கூறுகின்றனர். ஆனால் ஆலயங்கள் விற்கப்படுகின்றன. இது உலகின் நிலையாகும். जैसा कि मैंने कहा, உலக அளவில் பார்க்கும்போது நமக்கு இருக்கின்ற வசதிகள் ஒன்றுமே இல்லாததற்கு சமமாகும். अल्लाह को बुला बैठी है। இந்த உலகவாதிகளுக்கு முன்பு நமது வசதிகளுக்கு ஒரு அணு அளவு கூட தகுதி இல்லை. मजहब को एक बोझ समझा जाता है। இந்த எல்லா விஷயங்களும் நமக்கு चर्चों में जाने वाले கவலை தரக்கூடியதாக இருக்கின்றது. கவலை தரக்கூடியதாக அவை இருக்கவும் வேண்டும். लेकिन चर्च फरोख्त हो रहे हैं। बस இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கும்போது நாம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிரச்சாரத்தை எப்படி முன்னேறும்படி செய்ய முடியும்? दुनियावी लिहाज से ஆனால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு உலகிற்காகவும் அனுப்பியுள்ள அந்த இறைவன் साहिल जो एक जरिए இக்காலத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மையான அடியாரை அனுப்பி வைத்துள்ள அந்த இறைவன் நம்மிடம் நம்மை சார்ந்தவராக இருந்து सब बातें நமது वழிகளை தேடுங்கள் என்று கூறியுள்ளான். और फिक्र पैदा करने वाली होनी चाहिए। இறைவனுடன் ஒன்றியிருந்து அவனது வழிகளை நாம் எப்படி தேட முடியும்? हम हज़रत मसीह मौला இது பற்றி के मिशन को कैसे आगे அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான். लेकिन खुदा ताला जिसने आ हजरत सल्लल्लाहु अलैहि वसल्लम யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத்தி இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். जिसने इस जमाने में நம்பிக்கை கொண்டவர்களே, सल्लल्लाहु अलैहि वसल्लम के பொறுமையுடனும் துஆவுடனும் அல்லாஹ்வின் உதவியை கேளுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக பொறுமையாளருடன் இருக்கின்றான். मुझ में होकर இத்தகைய அல்லாஹ்வுடன் உதவி கோரப்படும் போது பெரும் தடைகள் கூட காற்றில் பறந்து விடுகிறது. எல்லா வல்லமைகளையும் உடைய அல்லாஹ் தனது கம்பீரத்துடன் எல்லா ஆற்றல்களுக்கும் எஜமானா இருக்கின்ற அல்லாஹ் क्या लोगो जो ईमान लाए हो ஒன்று மற்றதிலிருந்தும் ஒவ்வொரு பொருளையும் உருவாக்குகின்ற ஆற்றலை உடையவனாக இருக்கின்றான். அல்லாஹு தாலா ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கியாமத் வரை ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரட்சிப்பை வழங்கக்கூடியவர்களாக அனுப்பியுள்ளான். से बड़ी रोक भी திருக்குர்ஆனை அன்னார் மீது இறக்கி வைத்து எல்லா மனிதர்களுக்காகவும் அவன் ஷரியத்தை நிறைவடைய செய்து விட்டான். அந்த ஷரியத்தில் ஒவ்வொரு காலத்திலும் ஏற்படுகின்ற மார்க்க மற்றும் உலக பிரச்சனைகளுக்கான தீர்வும் இருக்கின்றது. அந்த இறைவன் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த காலத்தில் अल्लाह ताला ने இஸ்லாத்தில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தி அதை உயிர்ப்பிப்பதற்காக அனுப்பியுள்ளான். क़यामत तक அல்லாஹு தாலா கூறுகின்றான், और நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. हर इंसान के लिए அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டு தடைகள் முன்னால் தென்படும் போது அத்தகைய நிலைமையில் உங்களது அறிவு தீர்ப்பு வழங்க முடியாமல் இருக்கும் போது इंसानों के लिए அந்த சமயத்தில் நீங்கள் பொறுமையுடனும் தொழுகையுடனும் அல்லாஹ்வின் உதவியை கேளுங்கள். दुनियावी मसाइल का हल किए தூய உள்ளத்துடன் அல்லாஹ்விடம் உதவி கேட்டால் வெளிப்படையாக பார்க்கும்போது கடினமாக தென்படும் விஷயங்கள் கூட எளிதானதாக ஆகிவிடும். இது அல்லாஹ்வின் வாக்குறுதியாகும். फरमाता है அவனது மார்க்கமே வெற்றி பெறும். ஆனால் நீங்கள் जब அந்த வெற்றியில் பங்கு பெறுபவர்களாக ஆவதற்கு के रोके सामने नजर आए
பொறுமை மற்றும் தொழுகை அவசியமானதாகும். ஆனால் எப்படிப்பட்ட பொறுமை மற்றும் எப்படிப்பட்ட தொழுகை தேவைப்படுகிறது? उस वक्त அதற்கான முதலாவது வழிமுறை கூறப்பட்டு விட்டது. अल्लाह ताला की அது அல்லாஹ்வுடன் ஒன்றியவாறு முயற்சி செய்வதாகும். अल्लाह ताला से मदद சபர் என்பதற்கு அகராதியில் பல்வேறு आसान होते चले जाएंगे. பொருள்கள் உள்ளன. ये अल्लाह ताला का உதாரணமாக சபர் उसके என்பதற்கு गालिबान நிரந்தரமான மனப்பான்மையுடன் முயற்சி செய்தவாறு தீமைகளிலிருந்து தவிர்ந்திருப்பது என்ற பொருள் இருக்கின்றது. ஒரு மூமினுக்கு, ஒரு அகமதிக்கு இது மிக பெரும் பொறுப்பாகும். இந்த பௌதீகம் மிகைத்திருக்கும் இக்காலகட்டத்தில் எல்லா புறமிருந்தும் ஷைத்தானிய தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கும் போது, தீமைகள் ஒவ்வொரு மூலையிலும் தனது வாயை திறந்து கொண்டு நிற்கும் போது, बात में दर्ज இந்த தீமைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக मुस्तकिल मिजाजी ஜிஹாத் செய்ய வேண்டும். और தனது நப்சை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். பிறகு சபர் என்பதன் பொருள் நன்மைகளில் உறுதியாக நிலைத்திருப்பதாகும். அது தற்காலிக நன்மையாக இருக்கக்கூடாது. உலக பேராசைகள் மற்றும் தீமை செய்வதில் விருப்பம் ஆகியவை வரும்போது நன்மை செய்வதை மறந்துவிடும் நிலை ஏற்படக்கூடாது. பொருத்தமான நற்செயல்களை செய்வதன் பக்கம் எப்போதும் கவனம் இருந்து வர வேண்டும். उसको काबू में रखे. இந்த பொருத்தமான நற்செயல்களை திருக்குர்ஆனிலிருந்து நாம் தேடுவது அவசியமானதாகும். பிறகு சபர் என்பதன் பொருள் எல்லா நிலையிலும் தமது விவகாரங்களை இறைவனுக்கு முன்னால் எடுத்து வைப்பதாகும். எந்த ஒரு விஷயத்திலும் மிகுந்த கவலையுடன் ஓலமிடுவது, கூச்சல் போடுவது இருக்கக்கூடாது. हमारे ஒவ்வொரு துன்பத்தின் போதும், கவலை ஏற்படும் போதும் இறைவன் முன்னால் தனது பிரச்சனையை எடுத்து வைக்க வேண்டும். எனவே பொறுமையின் இந்த நிலைமை இருந்தால் அல்லாஹ்வின் உதவி நம்முடன் இருக்கும். ஆன்மீக தகுதிகளில் முன்னேற்றம் ஏற்படும். உலகில் உள்ள கோடிக்கணக்கான செல்வங்களுக்கு எதிரில் ஒரு மூமினிடமுள்ள ஒரு பவுண்ட், ஒரு டாலர், ஒரு ரூபாய் எத்தகைய அற்புதங்களை செய்து காட்டும் என்றால் அது உலகை வியப்பில் ஆழ்த்திவிடும். बस सब्र की ये हालतें होंगी தீமைகளிலிருந்து தவிர்த்திருப்பது, की मदद शामिल हाल हो. நன்மைகளில் தொடர்ந்து உறுதியாக நிலைத்திருப்பது, தமது விவகாரங்களை எல்லா நிலையிலும் இறைவன் முன்னால் எடுத்து வைப்பது என்பதே சபர் என்பதன் கருத்தாகும். की जो दौलत है அத்தகைய பொறுமையை மேற்கொள்வதுடன் சலாத்தும் அவசியமானதாகும் एक पाउंड என்று அல்லாஹ் கூறுகின்றான். சலாத் என்பதற்கு பல்வேறு பொருள்கள் உள்ளன. जो दुनिया को हैरान कर देगा. சலாத் என்பதன் ஒரு பொருள் தொழுகையாகும். இங்கு கூறப்பட்டுள்ள போதனை என்னவென்றால், நம்பிக்கையாளர்கள் தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வின் உதவியை பெற வேண்டும். बुराइयों से बचने தொழுகைக்கான உரிமையை செலுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். होने பொறுமையின் உயர்வான நல்விளைவுகள் தொழுகையின் பக்கம் கவனம் ஏற்படும் போதுதான் வெளிப்படும். इस सलात की भी जरूरत है. பிறகு இதற்கு இன்னொரு பொருள் அல்லாஹ்வின் கருணையை பெறுவதாகும், नमाज के हैं இஸ்திக்ஃபார் செய்வதாகும். यानी यहाँ ये சலாத் என்ற சொல்லில் இந்த எல்லா பொருள்களும் வந்து விடுகின்றது. को नमाज के जरिए இது வெளிப்படையான தொழுகை மட்டுமல்ல, की मदद हासिल மாறாக துஆக்களின் பக்கம் அதற்குரிய உரிமையை செலுத்தியவாறு கவனம் செலுத்த வேண்டும். இறைவனது படைப்பிடங்கள் மீது கருணை காட்ட வேண்டும். उस वक्त அவர்களுக்குரிய உரிமையை செலுத்துங்கள். नमाजों के அதன் மூலம் அல்லாஹ்வின் உதவி கிடைக்க வேண்டும். फिर इसके ये ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் ஓதுங்கள். அதன் மூலமாக அல்லாஹ்வின் உதவி கிடைக்க வேண்டும். फिर इन जाहिरी இத்தகைய सिर्फ ये जाहिरी விரிவான நிலை बल्कि दुआओं की तरफ சபர் उनका हक अदा மற்றும் சலாத்தில் உருவாகும் போது அல்லாஹ்வின் உதவியும் கிடைக்கும். खुदा எல்லா பணிகளும் எளிதாக நடைபெறும். அவ்வாறு எல்லா பணிகளும் நிறைவேறிக் கொண்டே செல்லும். அல்லாஹ்வின் அருள் மற்றும் கருணையின் கதவுகள் திறக்கும். हाँ हजरत இதுவே ஒரு மூமினின் பணியாகும். दरूद भेजो அவர் தனது முயற்சிகள், தனது இறைவணக்கங்கள், தனது துவாக்கள், தனது நல்லொழுக்கம் ஆகியவற்றை அதன் இறுதி எல்லை வரை கொண்டு செல்ல வேண்டும். तो अल्लाह ताला உங்களது சக்திக்கு இயன்றவற்றை நீங்கள் செய்துவிட வேண்டும். பிறகு உங்கள் விவகாரங்களை இறைவனிடம் விட்டுவிடுங்கள். ताला के फजल ஆனால் பொறுமைக்குரிய உரிமையை நீங்கள் செலுத்தாமலும் தொழுகைக்குரிய உரிமையை நீங்கள் செலுத்தாமலும் இருந்தால் பிறகு நிச்சயமாக இறைவனது அருட்கொடைகளில் பங்கு பெறுவர்களாக நீங்கள் ஆக முடியாது. நான் ஏற்கனவே கூறியது போன்றே சபர் என்பதன் ஒரு பொருள் தீமைகளிலிருந்து தவிர்த்திருப்பதாகும். पुकार गुजरो இதற்காக தௌபா செய்வதும் இஸ்திஃபார் செய்வதும் அவசியமானதாகும். लेकिन ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் இவ்வாறு கூறியுள்ளார்கள், क्या हक अदा नहीं कर रहे இந்த மூன்று விஷயங்களை கருத்தில் கொள்ளும்போதுதான் உண்மையான முறையில் தௌபா செய்ய முடியும்.
முதலாவது விஷயம், உள்ளத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்குரிய வழியாக இருக்கின்ற அத்தகைய எல்லா எண்ணங்களையும் கற்பனைகளையும் உள்ளத்திலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும். தவறான செயல்களின் பக்கம் தூண்டக்கூடிய எண்ணங்களை உள்ளத்திலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும். सच्ची तौबा उस वक्त होती எந்த தீமை உள்ளத்தில் இருந்தாலும் तीन बातों का ख्याल அல்லது எத்தகைய தீய எண்ணம் ஏற்பட்டாலும் कि उन तमाम உள்ளம் அவற்றை வெறுக்கின்ற நிலையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். दिल से निकाल दो। அவற்றில் உங்களுக்கு வெறுப்பு ஏற்பட வேண்டும். இரண்டாவது விஷயம், தான் செய்த தீமைக்காக வெட்கப்பட வேண்டும். உங்களது உள்ளத்தில் அதனை எத்தனை முறை தீமை என்று கூற வேண்டும் என்றால் அதனால் வெட்கம் உருவாக வேண்டும். ख्याल आता है उससे करहत அதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். மூன்றாவது விஷயம், இந்த தீமையை நான் மீண்டும் செய்ய மாட்டேன் என்ற மாற்றமில்லாத உறுதியான எண்ணம் இருக்க வேண்டும். சபர் என்பதில் இத்தகைய நிலைதான் உருவாகின்றது. அப்போதுதான் அது உண்மையான इतनी मर्तबा उसे बुरा பொறுமை என்று கூறப்படும். कि शर्मिंदगी पैदा हो जाए। நாம் நம்மிடம் இத்தகைய நிலையை உருவாக்கி நமது சபரிலும் சலாத்திலும் இத்தகைய உயர்வான தரத்தை அடைய முழுமையாக முயற்சி செய்தால் बात ये பிறகு வழக்கத்திற்கு மாற்றமாக இருக்கின்ற அல்லாஹ்வின் உதவிகள் கிடைக்கின்ற அடையாளங்கள் வெளிப்படும் இன்ஷா அல்லாஹ். हालत पैदा की அந்த அடையாளங்கள் பற்றி அல்லாஹ் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வாக்குறுதி அளித்திருக்கின்றான். அவற்றை நாமும் பார்ப்போம். और अपने सबर நாம் தீமைகளிலிருந்து தவிர்த்திருப்பதற்கு முயற்சி செய்யாமலும் நன்மைகளில் முன்னேறாமலும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது பிரச்சாரத்தின் ஆன்மாவை புரியாதவர்களாகவும் நமது वो निशानात ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் இறைவன் பக்கம் திரும்பாமலும் इस्लाम से படைப்பினங்களுக்குரிய உரிமையை செலுத்தாமலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தரூத் ஓதுவதன் பக்கம் கவனம் செலுத்தாமலும் தரூத் ஓதுவதன் பரக்கத்தால் நாம் இறைவனுடைய நெருக்கத்தை பெறுபவர்களாக ஆகிவிடுவோம். ना அதன் பக்கம் கவனம் செலுத்தாமலும் தொழுகைகளுக்குரிய உரிமையை செலுத்தாமலும் நாம் இருந்து பிறகு உலகை இஸ்லாத்தின் கொடியின் கீழ் கொண்டு வர வேண்டும் खुदा ताला என்ற எதிர்பார்ப்பை வைத்திருப்பவர்களாக நாம் இருந்தால் मखलूक के अदा ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரது வருகையின் நோக்கத்தை सल्लल्लाहु अलैहि वसल्लम நாம் எவ்வாறு நிறைவு செய்ய முடியும்? की तरफ तवज्जो दे रहे हैं உலகம் இஸ்லாத்தின் கொடியின் கீழ் வரும், से हम நிச்சயமாக வரும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. वाले बन जाते हैं। ஆனால் நாம் செலுத்த வேண்டிய உரிமையை செலுத்தாமல் இருந்தால், उनका हक अदा कर रहे हैं பொறுமையும் தொழுகையும் அதன் இறுதி எல்லை வரை கொண்டு செல்லாமல் இருந்தால் பிறகு நாம் அந்த வெற்றியில் பங்கு பெறுகின்றவர்களாக ஆக முடியாது. और अवराज को पूरा करना है जो मसीह मौद अलैहिस्सलाम की எனவே இந்த உரிமையை செலுத்த நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு நாள் நாம் உலகை வெற்றி கொள்வோம் என்பதைத்தான் நாம் உலகிற்கு கூறுகின்றோம். இந்த சுற்றுப்பயணத்தின் போதும் நியூசிலாந்தில் வைத்து ஒரு பத்திரிகையாளர் என்னிடம், நீங்கள் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கின்றீர்கள், பிறகு உங்களுக்கு பள்ளிவாசலுக்கான தேவை ஏன் இருக்கின்றது என்று கேட்டார். फतह के हिस्से மேலும் முதலில் ஏற்கனவே ஒரு ஹால் இருக்கும்போது இதன் தேவை ஏன் இருக்கிறது என்றும் கேட்டார். நான் அவரிடம், இன்று நாங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருக்கின்றோம், திருக்குர்ஆன் மூலம் எங்களுக்கு கிடைத்துள்ள இந்த போதனைகள் மூலமாக इस दौरे ஒரு நாள் நாங்கள் பெரும்பான்மையராக ஆகிவிடுவோம் இன்ஷா அல்லாஹு தாலா. में सवाल किया அப்போது ஒன்று என்ன, பல பள்ளிவாசலின் தேவை நமக்கு ஏற்படும் என்று கூறினேன். எனவே இதற்காக உலகில் ஒவ்வொரு இடத்திலும் कि मैंने उसे यही कहा था முயற்சி செய்வதும் थोड़े हैं நமது நிலைமைகளை கண்காணித்து வருவதும் அவசியமானதாகும். करीम है हमें ஆனால் இங்கு நான் வேதனையுடன் கூறிக்கொள்கின்றேன், कसरत தொழுகைகளின் பக்கமும் இறை வணக்கங்களின் பக்கமும் அல்லாஹ்வுடன் தொடர்பை ஏற்படுத்துவதன் பக்கமும் எந்த அளவு கவனம் செலுத்தப்பட வேண்டுமோ அந்த அளவு நாம் கவனம் செலுத்தாமல் இருக்கின்றோம். दुनिया में हर जगह कोशिश நேற்று அல்லது அதற்கு முந்தைய நாளில் ஒரு பெண் என்னை சந்திப்பதற்காக लेकिन यहाँ வந்த சமயத்தில் மிகவும் அழுதவாறு அவர் என்னிடம், நீங்கள் பள்ளிவாசல்களை கட்டுங்கள், பள்ளிவாசல்களை நிரப்புங்கள், பள்ளிவாசல்களில் பொலிவை மேலும் அதிகமாக்குங்கள், சலாத்திற்குரிய உரிமையை செலுத்துங்கள் என்றெல்லாம் கூறுகின்றீர்கள். ஆனால் நீங்கள் இங்கிருந்து சென்ற பிறகு பள்ளிவாசலில் மக்கள் வருவது மிகவும் குறைந்துவிட்டது. परसों की बात है मसलन அந்த பெண் ஃபசில் பள்ளிவாசலை பற்றியே கூறியுள்ளார். होते हुए उन्होंने कहा தூரத்திலிருந்து வருபவர்கள் நான் இங்கு இருப்பதால் வருகின்றனர் என்றால் அது வேறு விஷயமாகும். मस्जिदों की रौनक बढ़ाओ, தூரத்திலிருந்து வரக்கூடிய இவர்கள் रात का हक अदा करो, இங்கு வரவில்லை என்றாலும் தங்களது சென்டர்களிலும் பள்ளிவாசல்களிலும் बहुत कम தொழுகைகளை ஜமாத்தாக தொழக்கூடியவர்களாக
அவர்கள் இருக்க வேண்டும். இவ்வாறு தூரத்திலிருந்து வருபவர்கள் आने वालों की वजह से काम ஜமாத்தாக தொழுது வருவர் என்று நான் நம்புகின்றேன். ஆனால் வருகையில் ஏற்பட்டுள்ள இந்த குறைவு பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் வராதன் காரணமாக ஏற்பட்டுள்ளதென்றால் होने की वजह से இது மிகவும் கவலைக்குரிய விஷயமாகும். लेकिन ये இதன் பக்கம் நாம் கவனம் செலுத்த வேண்டும். यहाँ नहीं आते तो இவ்வாறே ஆஸ்திரேலியாவில் எனது சுற்றுப்பயணம் முடிந்த பிறகு அங்கிருந்து ஒருவர் எனக்கு எழுதிய கடிதத்தில் அங்கு பள்ளிவாசலுக்கு வருகை தருபவர்களது எண்ணிக்கை மிகவும் குறைந்துவிட்டது என்று எழுதியுள்ளார். எனவே ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, யூகேயாக இருந்தாலும் சரி, உலகிலுள்ள வேறு எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி, நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், फिर बड़ी काबिल फिक्र बात புரட்சியை கொண்டு வர வேண்டும் என்றால் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரது பிரச்சாரத்தை நிறைவு செய்வதற்காக हाथ लिखा நம்மீது உள்ள அந்த பொறுப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால், பையத்திற்குரிய உரிமையை செலுத்த வேண்டும் என்றால், பள்ளிவாசல்களில் ஏற்படுகின்ற இந்த பொலிவுகளை தற்காலிகமாக ஏற்படுத்தாமல் நிரந்தரமாக அவற்றை நிலைநாட்ட வேண்டும். उस जिम्मेदार உங்களது எல்லா நிலைமைகளிலும் ஒரு தூய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். உங்களது இறைவணக்கத்தின் தரத்தை உயர்த்த வேண்டும். சபர் மற்றும் சலாத்தின் உரிமை செலுத்தப்படும் போதுதான் அடையாளங்கள் வெளிப்படும். अदा करना है, நமது நப்சை முழுமையான முறையில் அல்லாஹ்வின் வழியில் மாய்த்துக் கொள்ளும் போதுதான் இது நடக்கும். टाइम करना ஏகத்துவத்தில் நிலைத்து நிற்பதற்கான உரிமையை செலுத்தும் போதுதான் இது நடக்கும். एक पाक இவை நடந்தால் இன்னல்லாஹ மஅஸ் சாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் என்ற காட்சியையும் நாம் பார்ப்போம். அல்லாஹ் தானே உதவி செய்வதற்காக இறங்கி வருவான். அல்லாஹ் தனது முழுமையான ஆற்றலுடனும் फना करेंगे அழகிய தோற்றத்துடனும் நமக்கு உதவி செய்ய வருவான். ईद पर कायम होने உலகவாதிகள் உள்ள நாடுகளையும் உலகில் சக்தி படைத்த நாடுகளில் உள்ள பொதுமக்களின் உள்ளங்களையும் அல்லாஹ் நம் பக்கம் திருப்பி விடுவான். நமது பணிகளில் பரக்கத் ஏற்படும். மேலும் உலகம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உயர் தகுதியை புரிந்து அவர்களது கொடியின் கீழ் வந்துவிடும். ஏகத்துவம் நிலைநாட்டப்படும். அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதன் பக்கம் கவனம் செலுத்துவர். நாம் நமது உரிமைகளை செலுத்தியவாறு இந்த காட்சிகளை காண்கின்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. सल्लल्लाहु अलैहि वसल्लम के मुकाम को ஜும்மா தொழுகைக்கு பிறகு पहचान कर आपके झंडे तले आएगी। நான் ஒரு ஜனாசா காயிப் தொழுகையை தொழ வைப்பேன். अल्लाह की जात அமெரிக்காவை சார்ந்த மதிப்புக்குரிய டாக்டர் பஷீருதீன் உசாமா சாஹிபுடைய ஜனாசாவாகும் இது. இவர் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி தமது 82வது வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் 1955ஆம் ஆண்டில் அகமதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆரம்ப ஆப்ரோ அமெரிக்கன் அகமதிகளில் ஒருவராக இவர் இருந்தார். தொழுகைகளை முறையாக பேணுபவராகவும் ஜமாத்தின் மீது மிகுந்த பற்றுள்ளவராகவும் जिनकी இவர்கள் இருந்தார்கள். नवंबर ஜமாத்திற்காக தன்மான உணர்வு உள்ளவர்களாகவும் கிலாஃபத்திற்காக தன்னை அர்ப்பணிப்பவராகவும் துவா செய்பவராகவும் அவர்கள் இருந்தார்கள். இவர்கள் மிகுந்த உணர்வு பெருக்கு உள்ளவராக இருந்தாலும் மிகவும் பணிவுள்ள மனிதராகவும் இருந்தார்கள். बड़े पापान இவருக்கு ரப்வா செல்வதற்கும் ஹஜ்ரத் 2வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்களை खिलाफत के फिदाई சந்திப்பதற்கான நட்பேரும் கிடைத்தது. இவ்வாறு ஹஜ்ரத் 3வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்களுடனும் ஒருமுறை இவர்களுக்கு சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. ஹஜ்ரத் 4வது கலீஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களையும் இவர்கள் பலமுறை சந்தித்துள்ளார்கள். அவர்கள் மீது இவர்களுக்கு மிகுந்த நேசம் இருந்தது. ஹஜ்ரத் 4வது கலீஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களுக்கும் இவருடன் குறிப்பான தொடர்பு இருந்தது. இவர்கள் தனது மனைவியுடன் பைத்துல்லாவை ஹஜ் செய்வதற்கான தௌஃபீக்கை பெற்றார்கள். கடந்த 20 வருடங்களாக கிளீவ்லாண்டில் ஜமாத்தின் துணைத் தலைவராக இவர்கள் தொண்டாற்றி இருக்கின்றார்கள். பொது தொண்டுகளை மிகுந்த உணர்வுடன் இவர்கள் செய்து வந்தார்கள். குறிப்பாக தமது ஆப்ரோ அமெரிக்கன் சகோதரர்களை அவர்கள் மிகவும் கவனித்து வந்தார்கள். बिलखुसूस अपने अफ्रीकन अमेरिकन भाइयों का बहुत ख्याल रखते இவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாகவும் ஒரு சிறு நூலை எழுதுவதற்கான தௌஃபீக்கை பெற்றுள்ளார்கள். இவர்களது தொழிலை பொறுத்தவரையில் இவர் டென்டிஸ்டாக இருந்து வந்தார்கள். இவரது மனைவியான மதிப்புக்குரிய ஃபாத்திமா உசாமா சாஹிபா அவர்களும் நீண்ட காலமாக கிளீவ்லாண்டில் லஜ்னா தலைவியாக இருந்துள்ளார்கள். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். इनके पसमान गान में 2 बेटे மூத்த மகன் उसामा முக்கீத் உசாமா அவர்களுக்கு 54 வயதாகின்றது. இன்னொரு மகன் ஜஃபருல்லா உசாமா ஆவார்கள். से बड़ा இவர்கள் இருவருக்கும் ஜமாத்துடன் ஆழமான தொடர்பு இருக்கின்றது. அல்லாஹ் இவரது தகுதிகளை உயர்த்துவானாக. இவர்களது பிள்ளைகளை அவர்கள் எப்போதும் ஜமாத்துடன்
தொடர்புள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا